அமுக்கு டுமுகள் அமால் டுமால் முகுடு பாட்டி முகுடு பாட்டி அமுக்கு டுமுகள் அமால் டுமால் டம்பாப்பா டம்பாப்பா அமுக்கு டுமுகள் அமால் டுமால் முகுடு பாட்டி முகுடு பாட்டி. மைல்டான கலர்ல இருக்கு. என்னோட ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த டெலிவரி வந்ததுல நான் இதையே யூஸ் பண்ணிருப்பேன். அதாவது நான் கிட்டத்தட்ட 100 ரூபாய் டிஃபரன்ஸ்ல வாங்கியிருக்கேன். கலருமே வீட்டுல ரெகுலர் யூஸ்க்கு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் டிமார்ட்ல எடுத்தோம். டிமார்ட்ல ட்ரெஸ் நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. அப்பதான் நம்ம மூஞ்ச பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஜீனுக்கு வேர் பண்ணா சூப்பரா இருக்கும். கீழே ஜீன் போட்டு இந்த டாப் போட்டோம்னா ப்ளூ ஜீன் போட்டு எல்லா ட்ரெஸ்லயுமே இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் டு ரம்யா வெங்கட் ட்வின்ஸ். இன்னைக்கு வீடியோல நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி vlog எடுக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை தான் நான் அதுல காட்ட போறேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் இதுல இருக்கு. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி 2 வாட்டி நான் வேர் பண்ண ட்ரெஸ்ஸும் இருக்கு, புது ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்கு. பட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த வீடியோ. என்னென்ன ட்ரெஸ் அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்ப்போம்னா, இந்த ஒரு ட்ரெஸ் என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட பிக்சரை மட்டும் நான் எங்க பக்கத்துல ஆட் பண்றேன். பிக்சரோ வீடியோவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் பக்கத்துல ஆட் பண்றேன். இந்த ஒரு ட்ரெஸ் இது வந்து ஆஃப்லைன் ட்ரெஸ் தான். பார்க்க வந்து ரொம்ப மைல்டான கலர்ல இருக்கு. என்னோட ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. லாங் டாப் மாதிரி வரும். இது நீ லென்த் வரைக்கும் வரும். கீழே நீ லென்த் வரைக்கும், ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். இது வந்து ஃபுல் பட்டன் கொடுத்துருக்காங்க இங்க. ஆனா பட் இதை வந்து கழட்டி எல்லாம் போட முடியாது. அப்படியே வேர் பண்ற மாதிரி ஒரு இதுதான். இந்த நெக் பேட்டர்ன் எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளாத் அதோட இந்த டிசைன், இந்த கீழே ஆங்கிள் லென்த் வரைக்கும் வர்ற ஓபன் டாப். இது ஓபன் டாப், சைடு ஃபிளிப் வர மாதிரி, ஃப்ரண்ட்லயுமே கீழே ஃபிளிப் வந்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரையல் பார்த்தப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த கலர், இந்த ஃபிளவர் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லீவ்ஸ்க்குமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்குமே ட்ரையல்ல பார்த்தப்போ எனக்குமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. போட்டது நம்புற மாதிரியாங்க இருக்குது. சோ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து சென்னை சில்க்ஸ்ல வாங்கினேன். நான் திருவள்ளூர் சென்னை சில்க்ஸ்ல வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு ட்ரெஸ். இதோட பிக்சர் நான் இதை வந்து வேர் பண்ணிருக்கேன். இதோட பிக்சரை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்றதுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஒரு ட்ரெஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுமே ஒரு புது ட்ரெஸ் தான். பட் இது வந்து நான் ஊருக்கு போனப்போ வாங்கியிருந்தேன். சென்னை சில்க்ஸ்ல தான் நான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ, சாரி இதுக்காக போனப்போ இது வாங்கினது. எல்லோ கலர் ட்ரெஸ் வேணும் ஊருக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ட்ரெஸ்க்காக தேடி நாங்கள் சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். அந்த டைம்ல இது வேர் பண்ணியிருந்தேன். இந்த தீமிதி திருவிழா அந்த விளாக் நீங்க பாக்கலன்னா கார்ட்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த திருவிழாக்காக எடுத்த ட்ரெஸ் இது. அப்போ எடுத்தேன், அப்போ போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கேன் நான். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்பெல்லாம் வந்து டிசைனா கிராண்டா இருக்கிற ட்ரெஸ் மாதிரியை விட இந்த மாதிரி சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் எனக்கு இப்போ பிடிக்குது ரீசெண்டா. அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்பத்துல இருந்து. சோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு இந்த கலருமே நல்லா பிரைட்டா காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சோ இந்த ஒரு ட்ரெஸ் பிளைனா இது எப்படி இருக்கு அப்படிங்கறதுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒண்ணு இந்த 2 ட்ரெஸ் சென்னை சில்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு அடுத்து எந்த ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் எல்லோ தான். ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த எல்லோ வாங்குறதுக்கு முன்னாடியே நான் இதை ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன். பிளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ் ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லோ தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால இதை வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்குள்ள இந்த டெலிவரி வந்ததுனால நான் இதையே யூஸ் பண்ணிருப்பேன். பட் எனக்கு அன்னைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டேன். இந்த ஒரு ட்ரெஸ் பிளிப்கார்ட்ல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸ்லி இது டாப் மட்டும் கிடையாது, வித் பேண்டோட வந்துருந்துச்சு. 350 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 353 ருபீஸ். எனக்கு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரிவ்யூ எல்லாமே பார்த்ததுக்குமே சூப்பரா இருந்துச்சு. அதனால இந்த டாப் நான் எடுத்தேன். பட் இதுல கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். இதுவுமே காட்டன் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிளெயின் டிசைன். நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓபன் வச்சு இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் கொடுத்து நெக் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் காம்பினேஷனுமே நல்லா இருக்கு. இந்த பிரைட்டான எம்ப்ராய்டரி கிரீன் கலர்ல கொடுத்திருந்தாங்க. இது நல்லா இருந்தது. இதுக்கு பேண்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. காட்டன் பேண்ட். காட்டன்னா பியூர் காட்டன் கிடையாது, கொஞ்சம்
மிக்ஸ் மேட்ச்ல இருக்கு. இந்த பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே பேண்ட் வந்து நம்ம டாப் சைஸ்க்கு நமக்கு பேண்ட் சூட் ஆகாது ரெடிமேட் பேண்டா வாங்கும்போது. அதனால நான் என்ன பண்ணேன், எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு டாப் ரொம்ப லூஸா இருந்துச்சு எக்ஸல். ஸோ அதனால இதை மட்டும் நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். பேண்ட் வந்து இந்த எக்ஸல் சைஸ் எனக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயமா நான் மீஷோல வேற ஏதோ சர்ச் பண்ணும்போது இதே ட்ரெஸ் எனக்கு ரெஃபரன்ஸ்ல வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தா செம்ம டிசப்பாயிண்டட். 350க்கு இது வர்த்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த தருணத்துல 270 ருபீஸ்க்கே வந்து மீஷோல இருந்துச்சு. 270 ஆர் 240 அந்த ரேஞ்சுக்கு. அதாவது நான் கிட்டத்தட்ட 100 ரூபாய் டிஃபரன்ஸ்ல வாங்கியிருக்கேன். எனக்கு பிளிப்கார்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி நான் மீஷோ லிங்க்கும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் மீஷோ லிங்க்கும் கொடுக்குறேன். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. 100 ரூபாய் டிஃபரன்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும்னு தோணல எனக்கு. மீஷோ பெஸ்டா இதே குவாலிட்டி தான் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. பட் நான் 2 லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன் மீஷோல கண்டுபிடிச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி ரிவ்யூவை மீஷோல வாங்கிக்கோங்க. பட் பிளிப்கார்ட் நான் ஆர்டர் பண்ணது வரைக்கும் பிளிப்கார்ட்ல சூப்பரா இருக்கு. 353 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வர்த் அந்த ரேஞ்சுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது ஒரு ட்ரெஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ட்ரெஸ். இது வந்து ஒரு டாப். இது வந்து எவ்வளவு இருக்கு, 225 ருபீஸ். இது வந்து நான் சென்னை சில்க்ஸ்ல வாங்கினதுதான். இப்போ நான் சொல்லியிருந்தாலே இந்த ட்ரெஸ் எடுக்க போன பொண்ணு ஆக்சுவலா அன்னைக்கு சிம்பிளான ஒரு டாப் எடுக்கலாம், இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்ற பிளான்ல தான் நாங்கள் இன்னைக்கு ஷாப் போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதுனால இந்த ட்ரெஸ்ல நான் எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து பிடிச்சி அப்படிங்கறத விட வீட்டுல போடுறதுக்கு நல்லா இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து எடுத்தேன். இது வந்து நார்மலா இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் போல இருக்கு. பட் அதுல சைஸ் எனக்கு கிடைக்கல இந்த ரேஞ்ச்ல. அதனால கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இது என்ன கலர், ஒரு மாதிரி கிரீன், லைட் கிரீன் கலர். இது வந்து ஆயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல கோல்டன் கலர் பிரிண்ட் அங்கங்க நடுவில் கொஞ்சம் அதை டிஃபைன் பண்றதுக்காக ட்ரெஸ் அந்த கலர் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு. இந்த பட்டன்லாம் கொடுத்து இந்த நெக் பேட்டர்னுமே ரொம்ப சிம்பிளா நல்லா இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க, நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 225 ருபீஸ்க்கு இது வந்து எனக்கு கிடைச்சிச்சு. கலருமே வீட்டுல ரெகுலர் யூஸ்க்கு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை காட்டலாம். ஓகே, இந்த ஒரு ட்ரெஸ். இது வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா சொல்றேன். இதுவும் ஒரு நார்மல் டாப் தான். எனக்கு இந்த டாப்லாம் வாங்கும்போது இது முன்னாடியே நான் இதை பார்த்திருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்லாம் நான் வாங்கியிருக்க மாட்டேன். சீரியஸ்லி நான் இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு இதோட இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா லுக் வைஸ் இதுவும் கொஞ்சம் ரிச் லுக்காகவும் இருக்கு. இந்த பேட்டர்ன் எல்லாமே பிடிச்சிருந்தது, கிளாத்தும் நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சென்னை சில்க்ஸ்ல இது ரொம்ப பெஸ்டா இருக்கே அப்படின்னு அன்னைக்கு இன்னும் 2-3 ட்ரெஸ் வாங்கலைன்னு மூஞ்ச வர தூக்கி வச்சுட்டு இருந்தேன் நானு. இதுவே போதும், ஐயோ இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் வாங்காத வரைக்கும் சந்தோஷம்னு இப்ப தோணுது. இது 225க்கு வர்த் அப்படின்னு தோணுதுதான். பட் அதோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுவே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன அப்படின்னா இதோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எங்க எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமார்ட்ல எடுத்தோம். டிமார்ட்ல ட்ரெஸ் நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி கொஞ்சம் டைம் இருந்ததுனால போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேல போய் பார்த்திருந்தோம். ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வர்த்தா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலி நான் அக்கா 2 பேருமே வாங்கியிருந்தோம். நான் டிமார்ட் விளாக்லயே நான் ஷேர் பண்ணிருப்பேன் நாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். அந்த விளாக்ல இந்த ட்ரெஸ்ல நான் காட்டியிருப்பேன். அக்காவும் வாங்கிக்கிட்டாங்க, நானும் வாங்கிட்டேன். அவ ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இப்பதான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுனால சிம்பிளா வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 டாப் மட்டும் பிக் பண்ணியிருந்தேன். இந்த 2 டாப் தான். அதை இன்னொன்னு நான் காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருமே நாங்க வாங்கியிருந்தோம். இன்னும் இது வாங்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஒரே மாதிரி நிறைய பண்ணாலும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 டாப்போட நிறுத்திக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஒரு டாப்பை எடுத்துக்கிட்டேன். சிம்பிள், இதெல்லாம் டெய்லி வேர்க்கு நல்லா இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு அவுட்டிங் போயிட்டு வரோம், சும்மா நம்ம ஏரியா பக்கத்துல ஒரு கடைக்கு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும். நான் இதெல்லாம் வந்து ரெகுலராவே யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும், ஊருக்கு போறதுக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளா தான் இருக்கணும்னு தோணுது, கிராண்டா இருக்க பிடிக்க மாட்டேங்குது. அதனால இந்த ஒரு டாப்பு. இது ரேட் சொல்லல, 199 ருபீஸ். அதனாலதான் எனக்கு தோணுச்சு இது வாங்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. 199, ஜஸ்ட் 199 ருபீஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. 399, 499 வர்த்தா இருந்தது. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னா நீங்க டிமார்ட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இது ஒரு டாப்பு. இதுக்கு அடுத்து இன்னொரு டாப் எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் கொஞ்சம் டார்க் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டிசைனை தாண்டி இந்த ப்ரௌன் கலர், பாக்கு கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ப்ரௌனா
மெஜந்தா. தமிழ்ல சொல்லுங்களேன். இல்ல எனக்கு சரியா பேர் தெரியல. உங்களுக்கு வீடியோல என்ன கலர் தெரியுதோ அதேதான் எக்ஸாக்ட் கலர். சோ இது வந்து எனக்கு கலர் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரையல் பார்த்திருந்தேன். எனக்கு நல்லாவும் இருந்த மாதிரி இருந்தது. கலர் பார்த்தாலே அப்படியே ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோவா தெரியும். நம்ம அப்பதான் நம்ம மூஞ்ச பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணும்போது. சோ இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ மத்ததெல்லாம் பார்த்துட்டு இதோட ரேட் பார்த்தா கொஞ்சம் அது கொஞ்சம் டூ மச்சா வாங்கிட்டோமோ, இது இவ்வளவு worth இல்லையோ அப்படின்னு மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? டிசைனுக்கு கிளாத் நல்லா இருக்கு. இது வந்து இந்த கலரு நெக் வந்து நார்மலா பிளைன் நெக், இந்த சின்ன பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சும்மா டிஃபைன் பண்றதுக்கு. இந்த ட்ரெஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன்னா 395 rupees. சீரியஸ்லி இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சென்னை சில்க்ஸ்ல வாங்கினேன் இந்த ட்ரெஸ் எடுக்க போனப்போ சொன்னேன் இல்லையா, அப்போ வாங்கின ட்ரெஸ் தான் இதுவும் ஒண்ணு. அதுல இதுவும் ஒரு ட்ரெஸ். இது வந்து ஓப்பன் இல்ல, ஃபிளிப் இல்ல, அம்ப்ரெல்லா டைப்ல வாங்கியிருந்தேன். பட் நல்லா தான் இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பட் ரேட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் இப்போ டிசப்பாயிண்டடா இருக்கு. வாங்கும்போது பெட்டர் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. இது ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்புறமா மடிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸை விட ஒரு ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எழுவுஜி இது, இதுதான். என்னமோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பேட்டர்ன் கலர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், ட்ரெஸ் இவ்வளோதான். அது சிம்பிளான ஒரு ட்ரெஸ். இந்த மாதிரி வந்து ஜீனுக்கு வேர் பண்ணா சூப்பரா இருக்கும். கீழே ஜீன் போட்டு இந்த டாப் போட்டோம்னா ப்ளூ ஜீன் போட்டு செம்ம காம்பினேஷனா இருக்கும். பட் நான் இதை வந்து மெரூன் லெகினுக்கு தான் வேர் பண்ண போறேன். எக்ஸாக்டா நான் யூஸ் பண்ணிருக்கிற, நான் போட்டிருக்கிற லெகினுக்கு இது நல்லா மேட்ச் ஆகுது இல்லையா. எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலருமே இந்த பிளாக்ல எது இருந்தாலுமே பிடிக்குது. அதுல நமக்கு பிடிச்ச பேட்டர்னும் சேர்ந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த ஒரு டாப். இதுவும் கொஞ்சம் தின்னான கிளாத், காட்டன், பியூர் காட்டன். இது எங்க எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா டிமார்ட்ல தான். இந்த ஒரு டாப்பும் அந்த 199 இன்னொரு டாப் காட்டியிருந்தேன் இல்லையா, அதுவுமே இந்த 2 டாப் மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அக்காவும் 2 டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுல இருக்கிற எல்லா ட்ரெஸ்லயுமே இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைச்ச மாதிரி ஒரு டாப் எனக்கு பிடிச்ச பட்ஜெட்ல கிடைச்சிருக்குன்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கும் கூட. இது ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கா. நீ காட்டின எல்லா ட்ரெஸ்லயுமே எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓவரா இருக்கு, இந்த ட்ரெஸ் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர் வர்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனா தோணுச்சுனாலுமே கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. ஸோ என்னோட ஷாப்பிங் அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். இன்னொன்னும் சொல்லிக்க விரும்புகிறேன், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேக்ரவுண்ட்லாம் வச்சு சூப்பராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இன்னும் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பாப்பா இருக்கா, எனக்கு டைம் கிடைச்ச டைம்ல நான் ஷூட் பண்ணணும். அதனால மேக்கப் போட்டுக்கிட்டோ நம்மள வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டு என்னால் பர்ஃபெக்டான வீடியோஸ் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அப்படி தான் இருக்கு வீடியோஸ். பட் கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றேன். அதே மாதிரி எந்த ட்ரெஸ் வர்த் இல்ல, எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கறதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நானும் நம்பிப்பேன். லைக் போடவும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். டிமார்ட் ஷாப்பிங் விளாகும் போட்டிருக்கேன். டிமார்ட்ல நாங்க என்னென்ன ஷாப் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற விளாகும் நான் போடுறேன். சாரி, இனிமே போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய என்டர்டைனிங்கான வீடியோஸும் சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் போலையா பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக்லாம் காட்டுறது எனக்கு புதுசா இருக்கு. அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப், இதுக்கு முன்னாடி டிமார்ட் விளாக்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், பாய்.